கருணையின் நிஜமான விலை. பொன்னிறமான வயல்கள் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமத்தில் வாழ்ந்த ஈதன் அங்குள்ள மக்களால் ஒருவிதமான சஞ்சீவி போல் பார்க்கப்பட்டான். யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈதனை அழைத்தால் தீர்வு நிச்சயம் என்று நம்பினர். தனது வண்டியிலிருந்து சேற்றில் சிக்கிய ஒரு விவசாயி, மழைக்காலத்தில் ஒழுகும் கூரையை சரிசெய்ய முடியாத ஒரு தாய், அல்லது வெறுமனே மனம் விட்டு பேச துணை தேவைப்படும் ஒரு முதியவர், ஈதன் எப்போதும் உதவிக்கிருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையுடன் தயாராக இருப்பான். எல்லோருக்கும் உதவுவதுதான் ஒரு நல்ல மனிதனின் அடையாளம் என்று அவன் ஆழமாக நம்பினான். அதனால் இல்லை என்று சொல்லத் தெரியாதவனாகவே இருந்தான். மெல்ல மெல்ல ஈதனின் வாழ்க்கை அவனது கட்டுப்பாட்டிலிருந்து விலகிச் சென்றது. அவனது சொந்த பண்ணை வேலைகள் பாதியிலேயே நின்று போயின. அவனுடைய குடிசையின் கூரையும் சுற்றுச்சுவர்களும் பழுதுபார்க்கப்படாமல் காத்திருந்தன. ஆனால் அவனோ மற்றவர்களின் வேலியையும் கூரையையும் சரி செய்வதிலேயே தனது நேரத்தை கரைத்தான். ஒவ்வொரு மாலையும் சோர்வும் மண்ணும் படிந்தவனாக அவன் வீட்டிற்குள் நுழையும்போது அவனது தாயின் இதயம் கனத்தது. அவர் ஒரு பெருமூச்சுடன், ஈதன், என் மகனே, எல்லோருக்கும் உதவுகிறாய், ஆனால் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று கேட்பார். ஈதன் புன்னகைத்து, சகித்துக் கொள்ளம்மா, ஒரு நாள் என் கருணையை அவர்கள் நிச்சயம் நினைத்து பார்ப்பார்கள் என்பான். ஆனால் உதவி பெற்றவர்கள் தங்கள் வேலை முடிந்தவுடன் விலகிச் செல்வதைத் தவிர அவனுக்கு அந்த மரியாதை ஒருபோதும் கிடைக்கவில்லை. ஒரு மாலை புயல் சின்னங்கள் தென்பட்டன. பயிர்களை பாதுகாக்க அனைவரும் ஓட ஈதனும் அவசரமாக நண்பன் ஜேக்கப்பின் வயலுக்குச் சென்றான். ஜேக்கப்பின் வைக்கோல் போர்களை பாதுகாக்க இருவரும் கடுமையாக உழைத்தனர். ஈதன் ஜேக்கப்புக்காக வேலை செய்யும் போதே தன் சொந்த கோதுமை வயல் திறந்த வெளியில் இருப்பதை மறந்தான். அல்லது அதைவிட மற்றவர்களின் தேவை அவனுக்கு பெரியதாக தோன்றியது. அவன் வீடு திரும்புவதற்குள் பலத்த மழை தனது மொத்த பயிரையும் சேதப்படுத்திவிட்டது. சோர்வு, பசி, ஏமாற்றம் என அனைத்தும் ஈதனை ஆட்கொள்ள அவன் திண்ணையில் மழையில் நனைந்தபடி அமர்ந்திருந்தான். அன்று இரவு தாய் சொன்ன வார்த்தைகள் அவனது உள்ளத்தை தொலைத்தன. நீ இந்த உலகத்தின் அறுவடையை காப்பாற்றினாய், ஆனால் உனது அறுவடையை தொலைத்து விட்டாய். ஈதன் பதிலளிக்கவில்லை. ஆனால் அவனது நல்லவன் என்ற அடையாளம் அந்த மழையில் கரைந்து உள்ளே இருந்த வலி மட்டுமே மிஞ்சியது. ஆழ்ந்த வெறுமையுடன் ஈதன் ஆற்றங்கரையில் வசிக்கும் புத்திசாலி விவசாயி ஓல்டு ஜார்ஜை சந்தித்தான். ஜார்ஜ், நான் வேலை செய்து சோர்வடையவில்லை, ஆனால் மக்களுக்காகவே வாழ்ந்து சோர்வடைந்து விட்டேன். ஏன் இந்த வெறுமை என்று கேட்டான். ஜார்ஜ் ஓடும் நதியை காட்டி ஒரு தத்துவத்தை பேசினார். இந்த நதியை பார், இது எல்லோருக்கும் நீர் கொடுக்கிறது. ஆனால் மழை அதிகமாக பெய்து நதி தனது சொந்த எல்லைகளை மறந்து தன் பாதை இதுதான் என்று அறியாமல் போனால் என்ன ஆகும்? அது வெள்ளமாக மாறி தான் நீர் கொடுத்த அனைத்தையும் அழித்துவிடும் என்று ஈதன் பதிலளித்தான். அன்புக்கு கூட எல்லைகள் அவசியம். அந்த எல்லைகள் இல்லாவிட்டால் உங்கள் கருணை உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஆயுதமாக மாறிவிடும். எல்லோருக்காகவும் எங்கேயோ இருப்பதை நிறுத்து. முதலில் உனக்காக நீயே எங்காவது இரு. இந்த வாரத்தில் யாராவது உதவி கேட்டால் உன் கையில் இருப்பதை நிறுத்திவிட்டு என்னால் இதை இப்போதே கொடுக்க முடியுமா என்று கேள். முடியாவிட்டால் தயங்காமல் இன்று இல்லை என்று சொல்லு. முதல் நாளில் ஜேக்கப் காளைக்கு உதவி கேட்டு வந்தபோது ஈதனுக்கு பயங்கரமான குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. மனம் இரண்டு பக்கம் இழுத்தது. ஆனால் அவன் ஆழமாக மூச்சுவிட்டு உறுதியாக, இன்று முடியாது என்றான். ஜேக்கப் ஆச்சரியத்துடனும் வருத்தத்துடனும் சென்றான். ஈதன் கில்ட்டியாக உணர்ந்தாலும் அவன் தன் நிலத்தில் உழைத்தான். அந்தி சாயும் நேரத்தில் பல மாதங்களில் முதல் முறையாக அவனது சொந்த நிலம் விதைப்புக்கு முழுமையாக தயாராக இருந்தது. மற்ற நாட்களில் ஈதன் பணிவுடன் மறுத்தபோது யாரும் அவனை வற்புறுத்தவில்லை. அந்த வாரம் ஈதன் நீண்ட நாட்களாக உணராத மன அமைதியுடன் உறங்கினான். 4ஆம் நாள் மழை மீண்டும் வந்தது. இப்போது ஈதனின் கூரை ஒழுகத் தொடங்கியது. ஈதன் சுற்றிலும் பார்த்தான். முன்பு தனக்கு உதவியை நாடி ஓடி வந்த ஒருவரை கூட காணவில்லை. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, தான் எல்லோருக்கும் கிடைத்த போதுதான் எல்லோருக்கும் தன்னை கூப்பிட தேவை இருந்தது. இப்போது அவன் விலகியதும் உலகம் அமைதியானது. கோபத்திற்கு பதிலாக அவன் ஒரு விதமான பலத்தை உணர்ந்தான். அவன் தனியாக அந்த ஒழுகும் கூரையை சரி செய்தான். அன்று இரவு தனது சொந்த உழைப்பில் பழுது பார்க்கப்பட்ட கூரையின் கீழ் அமர்ந்தபோது அவன் தனக்குள்ளே முணுமுணுத்தான். இப்படித்தான் சுயமரியாதை உணர்வு இருக்குமோ? வாரங்கள் கடந்தன. புதிய ஈதன் மக்களின் அங்கீகாரத்தை நாடவில்லை.
அவன் தனது அமைதியை தேர்ந்தெடுத்தான். ஆச்சரியமாக மக்கள் அவனை இன்னும் அதிகமாக மதிக்கத் தொடங்கினர். ஜேக்கப் தனக்கு பிரச்சனை வரும்போது ஈதனை அழைக்கவில்லை. அவன் தன் பிரச்சனைகளை தானே சமாளித்தான். ஈதனின் வயல் செழித்தது, அவனது ஆரோக்கியம் மேம்பட்டது, அவனது முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது. அவன் எப்போதும் யாஸ் என்று சொல்லும் இயந்திரமாக இல்லை. அவன் இறுதியாக தன்னை மதிக்கும் மனிதனாக மாறினான். ஒரு நாள் ஜார்ஜ் வந்து ஈதனின் செழிப்பான வயல்களை பார்த்து, "நீ எல்லோருக்கும் கிடைப்பதை நிறுத்தியதால் உலகம் அழிந்துவிட்டதா ஈதன்?" என்று கேட்டார். ஈதன் சிரித்து, "இல்லை ஜார்ஜ், அது இன்னும் அழகாக மாறிவிட்டது" என்றான். "நீ எல்லோருக்கும் யாஸ் என்று சொல்வதை நிறுத்திய போதுதான் நீ உனக்கே யாஸ் என்று சொன்னாய். அப்போதுதான் உன் வாழ்க்கை மாறியது. நீங்கள் இல்லை என்று சொல்வதால் கெட்டவராகிவிட மாட்டீர்கள். நீங்கள் எதை பாதுகாக்கிறீர்களோ அதை பார்த்துதான் உலகம் உங்களை மதிக்கும். எனவே உங்கள் நேரம், மனம் மற்றும் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்." நண்பர்களே, ஈதன் தன் வாழ்க்கையை மீட்டெடுத்த போல நீங்கள் உங்கள் இல்லை என்ற வார்த்தையின் மூலம் உங்கள் சுயமரியாதையை காப்பாற்ற தயாராக இருக்கிறீர்களா? இனி ஒருபோதும் யாருக்காகவும் உங்கள் அமைதியை இழக்காமல் இருக்க உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நீங்களும் உறுதியேற்பும். தனிமையில் தவித்து எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய நபராக வாழும் எண்ணற்ற நண்பர்கள், உறவினர்கள் உள்ளனர். இந்த முக்கியமான பாடம் தெரியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இதை உடனே பகிரவும். வாழ்க்கை, ஆரோக்கியம், வளர்ச்சி குறித்து நீங்கள் தினமும் இப்படிப்பட்ட பலமான பாடங்களை கற்க வேண்டுமென்றால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை அழுத்தவும். உங்கள் நேரம் விலைமதிப்பற்றது. அது யாருடையது என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.